இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டாதான் மட்டன் நல்லா சாஃப்டா வேகும். 8 விசிலுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. வாவ், நல்ல கம்ம கம்மன வாசனையோட ரொம்ப சூப்பரா இருக்கு குழம்பு. கரெக்டான ஒரு பக்குவத்துல இருக்கு. கொஞ்சமா நம்ம மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மல்லி இலையை கொஞ்சமா தூவிடலாம். மல்லி இலையை தூவியாச்சு. இப்போ நம்ம சூப்பரா நல்ல காரசாரமான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். குழம்பு பாருங்க நல்லா கரெக்டான ஒரு பக்குவத்துல இருக்கு. இப்போ குழம்பு எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா சுட சுட சாதத்துல மட்டன் குழம்பு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் டேஸ்ட்.